ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரெடி பண்ண டிடர்ஜென்ட்ல எந்த கலருமே ஆட் பண்ணலைங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து கலர் ஆட் பண்ண போகிறோம். இது நல்ல குவாலிட்டியான ஒரு கலர் ஆட் பண்ணும்போது நம்ம வாஷிங் ஆயிலோட டிடர்ஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதோட ரியாக்ஷன் நடக்கும்ன்றது நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாகலாம் போட மாட்டேன். ஒரு 2-3 டிராப் தான் போடுவேன். எந்த அளவுக்கு அதோட ரியாக்ஷன் நடக்கும்ன்றது நீங்களே பாருங்க. திக்னஸ் பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குது இதோட திக்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும். இதோட டிரான்ஸ்பரண்ட்டும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஜெல்லி டைப்பில் இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிடர்ஜென்ட் லிக்விடோட கூட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதோட சூப்பராக இருக்கும் இதோட ரியாக்ஷன் எல்லாமே. இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணுறோம், நீங்கள் பாருங்களேன். பாருங்க, ஒரு 2 டிராப் தான் போட்டிருப்பேன். எந்த அளவுக்கு அதோட ரியாக்ஷன் பாருங்க நடக்குது பாருங்க. நம்ம ரியாலிட்டியா ஒரு பிராண்டட்ல எந்த அளவுக்கு அதோட கலர் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கலர் இருக்கும். நல்லாவே இருக்குங்க. ரொம்பவும் நம்ம அதிகமாக கலர் ஆட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த பிளாக் கலர்ல மாறிடும். அதனால பார்த்து நம்ம எந்த அளவுக்கு அது பிடிக்கும் அப்படின்றது பார்த்து தான் நம்ம போடணும் கலரு. பாருங்க கலர் எந்த அளவுக்கு லைட்டா ஆட்னா போதும் நம்மளது. அதே வந்து பிளண்டர் இருந்தால் பிளண்டர் கூட நம்ம மேக் பண்ணலாம். இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம கையில இப்போ ஹேண்ட்மேடா பண்ணிட்டு இருக்கிறேன். பிளண்டர் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க கலர் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற அந்த பிராண்டடோட ஒரு கலர் தான் இந்த கலர். நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸும் அடுத்தது நான் காட்டுறேன். இதே மாதிரி லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் நீங்களும் ரெடி பண்ணணும், எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இதோட ரா மெட்டீரியல் வேணும் எங்களுக்கு, நீங்க சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னாலும் சரி, இல்ல வீட்டுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 10 லிட்டர் எனக்கு மேக் பண்றதுக்கு வேணும், நாங்க வீட்டுல தான் செய்யறோம், வீட்டுக்கு மட்டும் ரெடி பண்றோம், நாங்க வியாபாரத்துக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, நீங்க இந்த டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி வேணாலுமே சப்போர்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதோட வாசனையா இருக்கட்டும், இதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அதோட டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், கலரு சூப்பரா மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. திக்னஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நான் இன்னொரு ட்ரம்ல எடுத்து காட்டுறேன் திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்களே பாருங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் தான் நம்ம வந்து இந்த வாஷிங் டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து நம்ம எடுக்க போறோம். ஏன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்க கப்பில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட கலரா இருக்கட்டும், இந்த திக்னஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்களேன். பாருங்க கலர் பாருங்க எந்த அளவுக்கு ப்ளூ கலரா இருக்கு, நீட்டா இருக்கும். பிராண்டட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான், இந்த மாதிரி தான் கலரே போடுவாங்க. சூப்பரா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு ஜெல்லி டைப்பா திக்னஸா இருக்குன்றது இந்த பைப்ல போடும்போது தெரியும் உங்களுக்கு. எப்படி போகுது பாருங்க. இதே மாதிரி இதே ஃபார்முலா ரெடி பண்ணி நீங்களும் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு சப்போர்ட்னாலும் நமக்கு ஒரு கால் பண்ணுங்க, நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இதை யூஸ் பண்ணும் போதும் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமர் திரும்ப உங்கள்கிட்டயே வர மாதிரி இருக்கும். இதோடைய குவாலிட்டி எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு திக்னரோ எதுவுமே இன்னமும் ஆட் பண்ணவே இல்லை. ஆட் பண்ணாமையே இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னா நம்ம இன்னும் திக்னர்லாம் ஆட் பண்ணும்போது இன்னமும் நல்லா ஜெல்லி டைப்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.